சீலா, சமையல் எல்லாம் முடிச்சிட்டியா? ஆமாக்கா, சமையல் எல்லாம் காலையிலே முடிஞ்சு மீன் குழம்பு துவரம் எல்லாம் வச்சாச்சாக்கா. வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருந்து நாடகம் பார்ப்போம். சரி சீலா. அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வாரேன்னு ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி கூட எங்க அம்மிட்ட சொல்லல. நான் வாரேன்னு சொல்லியிருந்தா எங்க அம்மா வாசலையே காத்துட்டு இருப்பா. அம்மைக்கும் மைனிகாரிக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தானே நான் ஃபோன் பண்ணாமலே வந்தேன். நல்லா சாப்பிடுமாக்கா. ஒரு தோசை கூட கொண்டு வரட்டா? பாட்டி, எனக்கு இந்த தோசையே போதும், எனக்கு இன்னும் ஒண்ணும் வேண்டாம். இதே வயிறு ஃபுல் ஆயிட்டு. என்னது பாட்டியா? அப்படி எல்லாம் சொல்ல கூடாது மக்கா. நல்லா சாப்பிடணும். நீ இப்ப சின்ன பிள்ளை இல்ல, வளரிய பிள்ளை இல்ல. நல்லா சாப்பிட்டாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கு மக்கா. சாப்பிட்டு. பாட்டி, தோசை நல்ல டேஸ்டா இருக்கு. அதுவும் இந்த சம்மந்தி இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப டேஸ்டா இருக்கு பாட்டி. அப்படியே மக்கா சாப்பிடு. சம்மந்தி வேணா கேட்டு வாங்க. ஆட்டும் பாட்டி. இங்க என்ன நடக்கு? எம்மா மக்களே, மேனகா. எம்மா, இங்க என்னம்மா நடக்கு? யாபடி? எம்மா, உனக்கே நியாயமா தெரியுதம்மா? யாம்டி, நீ பாட்டி வந்தா வான்னு கூப்பிட்டேன். இதுக்கு நியாயமா அநியமான்னு கேட்டுட்டு இருக்க? ஆமாம்மா, ஆமா. நான் என்னத்த பேசினால நீ இப்படிதான் சொல்லுவ. யாண்டி வந்த நேரத்துல இருந்து சிரிப்ப காட்டிட்டு இருக்க? என்னடி ஆச்சு? வந்ததுல இருந்து ஒரு டைப்பா பேசிட்டு இருக்க. யாமக்கா, என்னாச்சு? இப்படி கதறி கதறி அழுற? உனக்கு உன் மாமியாருக்கு ஏதாவது பிரச்சனையா? போமா, என் மாமியாரு தங்கத்திலேயும் தங்கம் சொக்க தங்கமாக்கம். இன்னும் ஆராட்டி சீராட்டி பாக்குறாங்க தெரியுமா? அவங்க எங்கிட்ட சண்டை ஒண்ணும் போட மாட்டாங்கம்மா. அப்ப எதுக்குடி வந்தது வராம தான் புலம்பிட்டு இருந்த? இப்ப என்னன்னா கண்ணீரை விட்டு கதறுற? ஒரு தினசையில பேசிட்டு இருக்க? அதான் நான் வந்ததுமே கேட்டேன் இல்ல இங்க என்ன நடக்குதுன்னு. இங்க என்னடி நடக்குது? ஏம்மா, போன வாரம் தானே சொன்னேன் மைனுக்கு 5 மாசம் முடிஞ்சு 6 தொடங்கிருதுன்னு. ஆமாடி, 5 முடிஞ்சு 6 தொடங்கி இருக்கு. அதுக்கு என்னடி? அதுக்கு என்னன்னா இந்த பக்கம் தள்ளுமா. ஏன்டி, உனக்கு என்ன ஆச்சு? அதம்மா நான் கேட்டுட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? யாரும் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அம்மா வீட்டுல இருந்து மாமியா வீட்டுக்கு போனத ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆண்டி, என்னடி இப்படி புலம்பிட்டு கிடைக்க? அம்மா, மைனுக்கு 5 முடிஞ்சு 6 பிறந்திருக்குன்னு தான் சொன்னேன். அதுக்குள்ள உனக்கு பேத்தி பிறந்து அது வளர்ந்து இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கு. என்னம்மா இதெல்லாம் உனக்கு அநியாயமா தெரியலையா? நான் ஒரு தீரிக்கேன்னு நீ கூட மறந்து போயிட்டியம்மா. ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியா? நான் திருந்தன்னு நினைச்சா கூட நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன திருந்த விட மாட்டேங்கிறீங்க போல. சரி, எல்லாம் விடுங்க. பேத்தி பிறந்த விஷயத்தையாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல? நான் பக்கத்துல ஊர்ல தானே இருக்கேன், என்ன அமெரிக்காவிலயே இருக்கேன். என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? என்ன பார்த்து என் அண்ணன் பிள்ளை அத்தைன்னு கூப்பிடுறாளே. பாத்தியம்மா, என் மருமோ என்ன பார்த்து எத்த என்னாச்சின்னு கேக்குறா. இதுக்கு நான் என்னம்மா பதில் சொல்லுவேன்? எல்லாரும் என்னட்ட மறைச்சிட்டீங்க இல்ல? பாட்டி, இந்த அத்தைக்கு என்னாச்சு? எதுக்கு அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க? அவளுக்கு பைத்தியம் முத்தி வச்சு மக்கா. நீ போய் பேசாம இருந்து சாப்பிடு. பாட்டி, அப்ப முதல்ல ஹாஸ்பிடலுக்கு தானே கூட்டிட்டு போகணும் இவங்கள. ஆமாக்கா, இவள முதல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிடல் தான் கொண்டு சேர்க்கணும். பாவம் அந்த அத்தை. இந்த அத்தைக்கு இவ்வளவு நிலைமையா? உன்னை கூறு கெட்ட குக்கர்னு சொன்னா எவ்வளவு கோவம் வருது உனக்கு? உன்னை அப்படிதான் சொல்லி ஆகணும். கூறு கெட்ட குக்கரு, கூறு கெட்ட குக்கரு. போன வாரம் இவன் மைனிகாரிக்கு 5 முடிஞ்சு 6ன்னு சொன்னா, ஒரு வாரத்துல பிள்ளை பிறந்து வளர்ந்து இப்ப சோஃபாயில இருந்து நல்லா தோசை தின்னுதான். அறிவில்ல உனக்கு? இருந்தாலும் நீ என்கிட்ட மறைச்சிட்டம்மா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவம் ஒன்ன சும்மா விடவே செய்யாதம்மா. அடி கூறு கட்ட குக்கரா, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கட்டி? எதுக்குமா என்கிட்ட நீ இந்த மறைக்க? அந்த பிள்ளைதான் உன்னை பாட்டியேன்னு கூப்பிடுதில்ல, என்ன பார்த்து அத்தான்னு கூப்பிடுதில்ல. பாட்டின்னு கூப்பிட்டா என்னட்டி? அறிவு கட்டவா? இதெல்லாம் பக்கத்துல யார்ட்டும் போய் சொல்லிட்டு இருக்காத. உன்னை கூறு கட்ட குக்கர்னா கொஞ்சம் கூட கூப்பிடுவாங்க. இந்த பிள்ளை நம்ம பூவாத்தோட சொந்தக்கார பிள்ளைட்டி. அம்மா வீட்டுல இருந்துட்டு இருக்கு. சரி, பசிக்குமே தோசை கொடு.
எங்க அம்மா என்கிட்ட ஒரு விஷயத்த கூட மறைக்க மாட்டாங்கன்னு. ஏடி இங்க நடந்ததை நீ யாருக்கிட்டையும் போய் சொல்லிடாத, சிரிச்சி துப்பி போட்டுருவாங்க. சரிம்மா. என்னாச்சு சிவகாமி? அது ஒண்ணு இல்ல பூவாத்தா, நான் உன்னை பெத்து வச்சிருக்கேன்ல கூறுகட்ட குக்கரு. உன் பேத்திய பார்த்ததும் என் மருமகளுக்கு தான் பிள்ளை பிறந்து அது துவாசை தின்னுட்டு இருக்குன்னு சந்தேகம் வந்திருக்கு. பேத்தி பிறந்து இவ்வளவு பெரிய பிள்ளை ஆயிருக்கா அப்படின்னு கூறுகட்டத்தனமா பேசிட்டு இருக்கா. ஐயோ ஐயோ மேனகா, பாத்தியா பூவாத்தா, இவ்வளவு வச்சுட்டு நான் என்னத்த செய்ய? இவ்வளவு கூறுகட்ட குக்கர்னு சொன்னா மூக்க மேல கோவம் வந்துரும். பேச்செல்லாம் கூறுகட்டத்தனமா தானே இருக்கு. ஏமா திரும்ப திரும்ப கூறுகட்ட குக்கர்னு சொல்லிட்டே இருக்கேன்? அதான் நான் ஏதோ சந்தேகம் வந்துட்டுன்னு சொன்னேன்ல, சந்தேகத்தை நான் அப்படியே வச்சு பூட்டிக்காம உங்ககிட்ட வெளிப்படையாதனமா கேட்டேன். கூறுகட்டத்தனமா பேசாம கொஞ்சமா வந்து அறிவானண்டி. சரிம்மா வீடு, சும்மா சந்தேகத்துல கேட்டுட்டேன், சும்மா அதே சொல்லிட்டே இருக்க. சரி விடு சிவகாமி, என்னதான் நினைச்சு பேசிட்டு இருக்கா? என்னது நினைச்சு பேசிட்டு இருக்கா? இருந்தாலும் மண்டையில கொஞ்சமாவது அறியாண்டா, களிமண்ணா இருக்கு. பாட்டி சுட்ட முறுவல் தோசை சம்மந்தி நல்லா இருக்கா? ஆமாத்தா, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் சாப்பிட்டீங்களா? ஏமா பாத்தியாமா, வீட்டுக்கு வந்த பிள்ளை கூட சாப்பிட்டுதா அத்தேன்னு கேக்குறா. நீ சாப்பிட்டு பாட்டிட்ட வேணும்னா இன்னும் கேட்டு வாங்க மக்களே. சரி அத்தா. பிள்ளை அது பாட்டி சாப்பிட்டு இருக்கு, அவளுக்கு என்ன வேணா நான் கேட்டு கொடுப்பேன். நீ பேசாம உன் வேலை மட்டும் பாரு. ஏமா வீட்டுக்கு புதுசா பிள்ளை வந்திருக்கு, உங்ககிட்ட கேட்க வெக்கப்படல. சின்ன பிள்ளை தானே மக்கா, எது வேணாலும் என்கிட்டயும் கேப்பா, உங்க அம்மாகிட்டையும் கேப்பா. சரி பூவாத்த பாட்டி. என்ன பாட்டி, உங்க வீட்டுக்கு விருந்துகாரங்க எல்லாம் வந்திருக்காங்க போல, இல்ல விருந்து சாப்பாடு இருக்கும் போல. நான் உங்க வீட்டுக்கு வந்துடவா விருந்து சாப்பாடு சாப்பிட்டக்கு? ஆமாக்கா, அதுக்கு என்ன, இன்னைக்கே வாயா. இன்னும் யாரும் வர வேண்டாம்னு சொன்னா? சரி பாட்டி, சாயங்காலம் போல உங்க வீட்டுக்கு வரேன். எங்க அம்மிட்ட கொஞ்ச நேரம் பேசி எடுத்துட்டு. சரி மக்கா. சரி பூவாத்தா, என்ன பேசணும் அவளுக்கு தெரியுதா? சரி விடு சிவகாமி, அவளுக்கு இங்க என்ன நடக்குது யாது நடக்குன்னு எதுவும் தெரியாதுல்ல. ஆமா, அது சரி இருக்கட்டு. நீ எதுக்கு இப்ப வீட்டுக்கு வந்தா? நீ எதுக்கு வந்த, ஏன் வந்தன்னு உன்கிட்ட கேட்காமலே நான் இவ்வளவு தூரம் உன்கிட்ட பேசிட்டே இருக்கேன் பாத்தியா? ஆமா, இப்படி பேசிய எல்லா தாயும் பெத்த மகா எப்ப வீட்டுக்கு வருவான்னு காத்து கிடப்பாங்க. நீ போய் எதுக்கு வந்தன்னு கேட்டுட்டு இருக்க? அது மாசத்துக்கு ஒருக்கா 2 மாசத்துக்கு வர பிள்ளைகள காத்து கிடப்பாங்க அம்மா மாறுவா, பிள்ளை எப்ப வீட்டுக்கு வரன்னு. என்ன மாசத்துக்கு ஒருக்கா 2 மாசத்துக்கு ஒருக்காவா உன் மாமியா வீட்டுல இருந்து வர? வாரத்துல 5 நாள் இங்கதான் வந்து கிடைக்க. அம்மா இப்ப நான் எங்க மாமியா வீட்டுக்கு போயிட்டேன் இல்லம்மா, போய் 2 வாரத்துக்கு மேல ஆகுதுல்ல. அதனாலதான் கேக்கேன், மாமியா வீட்டுக்கு போய் 2 வாரம் தானே ஆகுது, இதுக்குள்ள எதுக்கு வீட்டுக்கு வந்தான்னு கேக்கேன். சிவகாமி, பிள்ளை ஆசையோடு வீட்டுக்கு வந்திருப்பா, அவகிட்ட போய் ஏன் வந்து எதுக்கு வந்தன்னு கேட்டுட்டு இருக்க? பூவாத்தா, என் மகளை பத்தி உனக்கும் தெரியும்ல. சிவகாமி, உன் மகளை பத்தி எனக்கு தெரியாமலா இருக்கு. அதுக்குன்னு வீட்டுக்கு வந்த பிள்ளைகிட்ட போய் எதுக்கு வந்த ஏன் வந்தன்னு கேட்டுட்டு இருக்க? இவகிட்ட முதலே கேட்டதான் ஏன் வந்தா எதுக்கு வந்தான்னு சொல்லுவா, இல்லனா கல்லூரி மங்க வாயே திறக்க மாட்டா. அம்மா அச்சுமுறுக்கு, பனியாரம், அதிரசம், சீடை, உண்ணியப்பம். சிவகாமி, உனமுவா எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கேன்னு கேட்டேல, பாத்தியா? ஐடிகாரிக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா? அப்படியே மக்கா, மாசமா இருக்க உன் மைனிகாரி பாக்கக்கா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா? பார்த்தா இவ்வளவு நேரமா என் மோளை போட்டு நான் யாசிட்டு கிடந்தேன். ஆனா என் மோவா மைனிகாரிக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்க பாரு. பொறுப்பா மாறிட்டா, எவ்வளவு பொறுப்பா மைனிகாரிய பார்க்க வந்திருக்க பாத்தியா? பலகாரத்தோட. எம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இப்ப சொன்ன ஐட்டம் எல்லாம். ஏட்டி, நீ இப்ப சொன்னதெல்லாம் உன் மைனிகாரிக்கு எல்லாம் பிடிக்கும்டினல்ல. அம்மா அந்த எல்லா பலகாரமும் எனக்கும் பிடிக்கும், அதான் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போலான்னு நான் கட்ட பைய கொண்டு வந்திருக்கேன். என்னடி சொல்ற? இந்த பைய தூக்கி பாருமா, வெறும் பையதாம்மா, இதுக்குள்ள ஒண்ணும் இல்ல. வீட்டுல இருந்து பலகாரம் எல்லாம் எடுத்துட்டு போனேன்லம்மா, அதுக்கு தான் பைய எடுத்துட்டு வந்தேன். இங்க ஒரு பையன் இருக்காது. அம்மா நான் சொன்ன பலகாரம் என்ன எனக்கும் பிடிக்கும், மைனிகாரிக்கும் பிடிக்கும். மைனிகாரிக்கு ஒரு பங்கு வாங்கி கொடுத்துரு, எனக்கும் ஒரு பங்கு வாங்கி கொடுத்துரு. நீ வாங்கி கொடுத்தா நான் பேசாம என் வீட்டை பார்த்து போயிடுவேன். பாத்தியா பூவாத்தா, மோளா ஒரு நிமிஷம் கூட பெருமையா பேச முடியாது. உன் தலையிலேயே மிளகாவை அரைச்சு போட்டுருவா, வந்து புடிங்கிறதுலயே இருப்பா பாரு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்காளே, மைனிகாரி மாசமா இருக்காளே, அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும் கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? பைய கொண்டு வந்திருக்கா, இங்க இருந்து வாங்கிட்டு போக்கு. ஆஹா, என் சம்மந்திக்காரி திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கியா? மைனி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மேனகா, நீ எப்படி இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மைனி. அம்மா நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சாலே என் மைனிகாரி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிடுவாங்கம்மா. ஆமா, சொல்லிட்டு தான் மறு வேலையை பாப்பா. அப்படிதானே மைனி? என்னத்த சொல்லக்கு, இவ எதை பத்தி பேசுறான்னு தெரியலையா? மைனி நீங்க என்ன பார்க்கும்போதே தெரியுது மைனி,
நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு. நான் என்ன நினைக்கிறேன் சொல்லு பாப்போம்.